இரத்த அழுத்தம், இரத்த சோகை, மூட்டு வலி, குதிகால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற தோல் நோய்கள், ஒற்றை தலைவலி, தூக்கமின்மை, முடக்குவாதம், ஆஸ்துமா, சைனஸ், மூச்சுவிட சிரமம், வெள்ளைப்படுதல், அதிக மாதவிடாய், மாதவிலக்கின்மை, மலட்டுத்தன்மை, இன்னும் பல நோய்கள் அனைத்தையும் மருந்துகள் இல்லாமல், பக்க விளைவுகள் இல்லாமல் தீர்வு காண ஒரே இடம் இங்யாங் ஹெல்த் கேர் சென்டர். இங்கு அக்குபஞ்சர், பாதகூசா தெரபி, கப்பிங் தெரபி, டான் தெரபி, பிளட் லேட்டிங் தெரபி போன்ற மருத்துவ முறையை கொண்டு சரி செய்யப்படுகிறது. என் பேர் ரேவதி. நான் ஹவுஸ் ஒய்ஃப், சென்னை வேளச்சேரியில் இருக்கேன். நான் காலம்புலேருந்து ராத்திரி வரைக்கும் நின்றுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால முதல்ல கால் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சுது. சரி, கால் வலி தானே, அது சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் என்ன பண்ணாலும் அந்த கால் வலி வந்து முட்டி வலியாக ஆரம்பிச்சுது. ஏன் முட்டி வலியாக மாறுது அப்படின்னப்போ, காலம்புரை எழுந்து சமையலை பண்ணி பசங்களுக்கு அமிச்சு, அப்புறம் வீட்டுக்காரருக்கு கொடுத்தமிச்சு, அப்புறம் திருப்பி வீட்டு வேலை, வீடை பெருக்கி தொடச்சி, திருப்பி வாஷிங் மிஷினில் துணியை போட்டு உணர்த்தி காய பண்ணி, திருப்பி சாயங்காலத்துக்கும் ரெடி பண்ணி, திருப்பி வீட்டுக்காரர் வந்தோன்னா எல்லோரும் சாப்பிட்டு முடித்து படுக்க ராத்திரி ஆகிடுது. காலம்புலேருந்து ராத்திரி வரைக்கும் நின்று அழுத்து போதும். முதல்ல கால் வலியாக இருந்தது, முட்டி வலியாகவும் மாறிச்சு. சரி, முட்டி வலிக்குதே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணேன், இந்தியன் டாய்லெட்டை குறைச்சிட்டேன். இந்தியன் டாய்லெட்டை குறைச்சிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் போக ஆரம்பித்தேன். வெஸ்டர்ன் டாய்லெட் போக ஆரம்பித்தோடனே எனக்கு முதல்ல கொஞ்சம் அந்த முட்டி வலியெல்லாம் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, கொஞ்சம் சௌகரியமாக ஃபீல் பண்ணேன். அப்பாடி, இதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிதுரா நமக்கு அப்படின்னு ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. ஆனால் அதனோட பிரச்சனை வேறு விதமாக வர ஆரம்பிச்சுது. என்னன்னா, அடிக்கடி எனக்கு ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தது. அதே மாதிரி அடுத்த பிரச்சனை என்னன்னா, ஒரு மோஷன் போன மாதிரி ஒரு திருப்தியே இல்லை. என்னடா அது, தலைவலி போய் திருகுவலி வந்த கதையாச்சே அப்படின்னு யோசித்தேன். சரி, ஃபஸ்ட்டு இந்தியன் டாய்லெட்டு நிறுத்தினோம், அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு வந்தோம். அப்படியும் திருப்பி ஏன் இந்த முட்டி வலி வருது, திருப்பி வழக்கம் போல் கால் வலி வருது, முட்டி வலி வருது, இதுக்கு முடிவே இல்லையா அப்படின்னு தோணிடுச்சு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கோம் எல்லாருக்கிட்டையும் விசாரித்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, உனக்கு முட்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், நீ உனக்கும் 40 வயசு ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீ போய் முதல்ல ஆர்த்தோ டாக்டரை போய் பார் அப்படின்னா. சரி, ஃபஸ்ட்டு ஆர்த்தோ டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனேன். அங்கே போனோடனே என்னாச்சு, ஸ்கேன் எடுங்க அப்படின்னா. சரி, ஸ்கேன் எடுத்தோம், பக்கம் பக்கமாக மருந்து, அதுவும் எல்லாம் எடுத்தாச்சு. ஸ்கேன் எடுத்து, மாத்திரை எடுத்து, மருந்து எடுத்து, அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிது. ஆனால் அந்த ரிலீஃபும் அப்போ மாத்திரை போட்டுக்கரிச்சே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஆனால் திருப்பி ராத்திரி ஆனால் ஒரே காலெல்லாம் குடைச்சல். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வெறுத்து போயிட்டேன். இதனால் என்ன ஆச்சுன்னா, ஓயாமல் எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் பசங்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டே இருந்தேன். அவங்க என்ன ஆச்சு இவளுக்கு, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கா, நீ முதல்ல டாக்டரை மாற்று அப்படின்ட்டாங்க. சரி, ஒருவேளை நம்ம சரியான டாக்டரை பார்க்கலையோ, வேறு டாக்டரை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த டாக்டரை விட்டுட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். அந்த டாக்டரும் திருப்பி பழையபடி மாத்திரையை மாற்றினார், ஸ்கேன் எடுத்தாச்சு, திருப்பி ரிப்போர்ட்டு, ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைச்சல். இந்த நடுவில் என்னாச்சுன்னா, இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வேறு நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே போச்சு. இதில் நடுவில் அக்கம் பக்கத்தில் இருக்க இன்னொன்று ஒரு பயமுறுத்திட்டாங்க. என்ன பயமுறுத்திட்டாங்கன்னா, இதை பாரு, நீ ஓயாமல் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, இது கிட்னி லிவர் ஏதாவது போயிட போதோ அதை பார்த்துக்கொண்டு. என்னடா ஒன்று ஒன்றா இப்படி பிரச்சனை வருதுன்னு திருப்பி அதே பயம். ஏன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, உனக்கு முட்டில் ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, ரொம்ப நடக்காதீங்க, மாடிப்படி ஏறக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப அடி வரைக்கும் உட்காரக்கூடாது அப்படின்ட்டார். உட்காந்தா ஏந்துக்க முடியல, எழுந்தால் உட்கார முடியல, திருப்பி இதே பழையபடி பிரச்சனை. என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு என்ன பண்ண, திருப்பி பழையபடி இன்டர்நெட்டடு, திருப்பி எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணு, ஒரு ரிசர்ச்சே பண்ணிட்டேங்க போங்க. ரிசர்ச் பண்ணி என்ன எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் யோசித்தப்போ தான் அக்குப்ரெஷர்னு ஒன்று பார்த்தேன். இவங்க வந்து மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது என்னடா அது புது மாதிரியாக இருக்குது, என்னன்னு தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தேன். சரின்ட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு நீடில் வச்சு 1000 டிசீஸை வந்து க்யூர் பண்ண முடியுங்கிறாங்க.
எ சிங்கிள் நீடில் வில் க்யூர் 1000 டிசீசஸ். இது எங்கே நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த இன்யாங் கிளினிக்கில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க தான். சரி, என்ன இந்த அக்குபஞ்சர் கிளினிக் அப்படின்னு போய் பார்த்தப்போ, அவங்க முதல்ல சொன்ன வார்த்தையே, உங்களோட வெயிட்டை குறைங்கம்மா. இவ்வளோ வெயிட் இருந்தீங்கன்னா எப்படிம்மா உங்களோட முட்டி வலி குறையும், முதல்ல வெயிட்டை குறைங்க அப்படின்னா. சரின்னு அவங்களே ஒரு டயட் போட்டு கொடுத்தாங்க. அந்த டயட்டை ஒரு வாரம் கரெக்டாக ஃபாலோ பண்ண, வேறு எந்த ஃபுட்டையும் எடுக்கலை. ஒரு வாரம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமாவே நல்லா ஒரு 5 கேஜி வெயிட் குறைஞ்சிருது. அந்த 5 கேஜி வெயிட் குறைஞ்ச உடனேயே என்னோட முட்டி வலி பாதி குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் படிப்படியாக எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. சரி, இப்போ நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்ததும் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்யூகிராஃப் அப்படின்னு பண்ணுறாங்க. அது என்ன அக்யூகிராஃப்? அக்யூகிராஃபில் என்னென்னா, உங்களோட இருதயம் எப்படி வேலை செய்யுது, சக்தி ஓட்டம் எப்படி இருக்குது, உங்களோட கல்லீரல் எப்படி இருக்குது, சக்தி ஓட்டம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு உறுப்புகளோட சக்தி ஓட்டம் எப்படி இருக்குன்னு அந்த அக்யூகிராஃப் எடுத்து நம்ம கிட்ட காட்டுறாங்கங்க. அது காட்டி இதனோட இவ்வளோ வேலை செய்து, இதனோட சக்தி ஓட்டம் இப்படி இருக்குது, இதனோட சக்தி ஓட்டம் இப்படி இருக்குன்னு எல்லாம் காமிச்சிட்டாங்க. எனக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸோட சக்தி ஓட்டமும் பண்ண அப்போ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு நாலேஜும் வந்தது. இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வர ஆரம்பிச்சுது. அப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க அந்த அக்குபஞ்சர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீடில் வச்சு கொஞ்சமாக சரி பண்ண ஆரம்பித்தாங்க. சரி பண்ண படிப்படியாக என்னோட வலி குறைய ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் குறைச்சேன், முட்டி வலி பாதி குறைஞ்சிது. அதுக்கு அடுத்தது என்னோட சக்தி ஓட்டம் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்புகளுக்கும் அக்கு செக் வச்சு பண்ணி காமிச்சாங்க. அது 2வது. 3வது இவங்க அக்குபஞ்சர் மூலமாக நீடில் வச்சு பண்ண ஆரம்பித்த உடனே முக்கால்வாசி வலி நல்லா குறைஞ்சே போச்சு. இப்போது நான் தைரியமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க பழகியிருக்கேன். இன்யாங் சீஃப் டாக்டர் யாருன்னு நினைக்கிறீங்க? டாக்டர் சையத் அலி. யார் அவர் டாக்டர் சையத் அலி? டாக்டர் அப்துல் கலாம் கிட்ட பெஸ்ட் அக்குபஞ்சர் டாக்டர்னு அவார்டு வாங்கியிருக்கார். அவரோட பையன் டாக்டர் சையத் அவர்கள் தான் இப்போ இந்த இன்யாங் கிளினிக் அக்குபஞ்சர் கிளினிக்கை ரன் பண்ணுறார். அங்கே போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் என்னோடய கான்ஸ்டிபேஷன் முதல்ல குறைஞ்சிது. சப்சிக்வெண்ட்டாக முட்டி வலியும் குறைய ஆரம்பிச்சுது. இல்லைன்னா முட்டி வலியோட என்னன்னா முதுகு வலியும் இடுப்பு வலியும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுது. முன்னெல்லாம் மாடிப்படி போகிறதுக்கே ஐயோ மாடிப்படி ஏறணுமா, திருப்பி இந்தியன் டாய்லெட்டுக்கு போகணுமா அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பேன். இப்போது அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. மாடிப்படி நல்லா சுலுவாக ஏற ஆரம்பிச்சிருக்கேன். இந்தியன் டாய்லெட் நல்லா யூஸ் பண்ணுறேன். வெயிட் லாஸ் ஆரம்பித்தாச்சு. இப்போல்லாம் கொஞ்சம் என்னோடய மனசளவுலேயே கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. அது எதனால் அந்த மாற்றம் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னா, இந்த கால் வலியும் முட்டி வலியும் இது 2த்தையுமே சரி பண்ண ஆரம்பித்த உடனேயே என்னோட வாழ்க்கை முறையிலையும் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது. மாற்றங்கள் உடம்புல மாத்திரம் இல்லை, மனசுலையும் வர ஆரம்பிச்சுது. இந்த மனசும் உடம்பும் சேர்ந்து அலைன் ஆகவே இப்போது வாழ்க்கையை தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் எதிர்நோக்கிற பக்குவம் எனக்கு இப்போ வந்திருக்கு. நான் இந்த பக்குவத்தை அடைஞ்சா மாதிரி நீங்கள் எல்லாரும் அதே மாதிரி டாக்டர் சையதோட அக்குபஞ்சர் கிளினிக்கை போய் பாருங்கள். அங்கே இதை தவிர இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் வச்சுருக்காங்க. இந்த அக்குபஞ்சர் கிளினிக்கில் மெயினாக நோய்க்கு மருந்து கொடுக்கறது கிடையாது. எந்த ஒரு ஆர்கனில் பிரச்சனை இருக்கோ அதை எப்படி சரி பண்ணலாம், எப்படி மெட்டபாலிசம் சரி பண்ணலாம், அப்படி சரி பண்ணால் உங்களோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் பெட்டர் ஆகும். இம்யூன் சிஸ்டம் பெட்டர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நோய் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. இந்த அக்குபஞ்சர் கிளினிக்கில் ரொம்ப ஸ்பெஷலைஸ் ஆனது அந்த அக்குபஞ்சர் சார்ட். அந்த அக்குபஞ்சர் சார்ட்டில் உங்களோட சக்தி ஓட்டத்தோட நான் மெஷர்மெண்ட்டை பண்ணுறாங்கன்னு சொன்னல, அது ரொம்ப 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 ஸ்பெஷல். ஒரு முக்கியமான உறுப்புகளோட சக்தி ஓட்டத்தை அவங்க அளந்து பார்க்குறாங்க. அப்படி அளந்து பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி வலி இருக்குது, எப்படி குறைக்க முடியும் அப்படிங்கிறது அந்த அக்குப்ரெஷர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த அக்குபஞ்சர் கிளினிக்கில் டான் தெரப்பி, பாதகூசா தெரப்பி, கப்ளிங் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு மருந்தே கொடுக்க மாட்டாங்க. முதல்ல கொஞ்சம் சின்ன விஷயங்கள், ஒரு
1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வாக்கிங் போகணுன்னாலே ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போ கொஞ்சம் நல்லா வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். மாடிப்படி ஏறணுன்னா பயப்படுவேன். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. மாடிப்படியும் நல்லா ஏற ஆரம்பிச்சிருக்கேன். ஏங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கைங்க. அந்த ஒரு வாழ்க்கையில் மாத்திரை மருந்து கிட்னி ஃபெயிலியர் ஏங்க இதெல்லாம் பண்ணி நாமளே நம்ம உடம்பை ஏங்க கெடுத்துக்கணும்? அக்குபஞ்சர் கிளினிக்கு வாங்க, உடம்பை நல்லபடியாக ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. மருந்தில்லா மருத்துவம் அக்குபஞ்சர் அதிசயம். இரத்த அழுத்தம், இரத்த சோகை, மூட்டு வலி, குதிக்கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற தோல் நோய்கள், ஒற்றை தலைவலி, தூக்கமின்மை, முடக்குவாதம், ஆஸ்துமா, சைனஸ், மூச்சுவிட சிரமம், வெள்ளைப்படுதல், அதிக மாதவிடாய், மாதவிலக்கின்மை, மலட்டுத்தன்மை, இன்னும் பல நோய்கள் அனைத்தையும் மருந்துகள் இல்லாமல், பக்க விளைவுகள் இல்லாமல் தீர்வு காண ஒரே இடம் இங்யாங் ஹெல்த் கேர் சென்டர். இங்கு அக்குபஞ்சர், பாதகூசா தெரபி, கப்பிங் தெரபி, டான் தெரபி, பிளட் லேட்டிங் தெரபி போன்ற மருத்துவ முறையை கொண்டு சரி செய்யப்படுகிறது.